Who is நிர்மல்? RSS ஆல் புகுத்தப்பட்ட ரெட் ஷிப் தான் நிர்மல். நிர்மல் என்னைக்குமே உண்மையை பேச மாட்டார். கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா G-Square மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லன்னா கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும். 90% இடம் கையகப்படுத்தப்பட்டு விட்டது என்பது உண்மை. ஒரு தவறான தகவலை நீங்கள் பதிய வைத்து விட்டீர்கள். என்ன தவறான தகவல்? திரும்ப தவறான தகவல். 90ல இருந்து 95% நம்ம அக்யூர் பண்ணி முடிச்சிட்டோம். அது கிடையாது. மெயின் வாதம் என்னவாக இருந்திருக்கணும்? இரண்டாவது ஒரு விமான நிலையம் வேண்டும் என்பதில் தாவேகாவிற்கு கருத்து இருக்கிறதா, மாற்று கருத்து இருக்கிறதா? மீனம்பாக்கமே எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம்னு சொன்னாலும் அப்ப அந்த எக்ஸ்டென்ஷன்ல உள்ள அப்பாவிகளுடைய இடம் போகுமே. சென்னை இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் விமான நிலையத்தை நீங்க நாங்க பண்றோம்னு சொல்றீங்க. எத்தனை பேரை நீங்க மீனம்பாக்கத்துல இருந்து டிஸ்லோகேட் பண்ணுவீங்க? அதுதான் தங்கம் திணர் சார் வந்து சவால் விடுறாரு. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இடத்தை எடுத்து அதுக்கான டெஸ்ட்டை முடிச்சு அதுக்கான அப்ரூவலை வாங்கி அதுக்கான அக்விசிஷன் பண்ற சிச்சுவேஷன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இது கேன்சல் செய்யப்படுகிறது, இது அப்ரூவ் செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கணும். அந்த டெம்பு திராணி ஆற்றல் இருக்குதா? G-Square மாப்பிளையை திருப்திப்படுத்துறதுக்காகவே ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்தாதான் தப்பு. எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போகிறீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? இப்படி எடுப்பதாக இருந்தால் ஏற்கனவே பணம் கொடுத்து வாங்கிவிட்ட அந்த நிலங்களை எப்படி திருப்பி தர போகிறோம் என்கின்ற திட்டம் இல்லாமல் ஒரு ரத்து நடவடிக்கை எடுக்க முடியுமா? தமிழ் நியூஸ் நேரல் முழக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை அணியினுடைய மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள். சார் வணக்கம். சட்டசபையில் மேலும் இன்றைய தினம் பல பரபரப்பான சம்பவங்கள், அந்த பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தமாக பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதற்கு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தரவுகளோட பதில்களில் சொல்லுவார், இவ்வளோ 90% நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுருச்சே, முதல்ல அந்த 90%ங்கிறது உண்மையா? சரி, ஓகே, அது உங்க தரப்பு அரசு தரப்புல இருந்து நீங்க அதுக்கு உண்டான பதில சொல்லலாம். சரி, அப்ப இழப்பீடு எப்படி என்ன மாதிரியான நீங்க காம்பன்சேஷன் பண்ண போறீங்க, திருப்பி இந்த கையகப்படுத்த நிலத்தை நம்ம என்ன பண்ண போறோம், இப்படிங்கிற பல கேள்விகளை டெக்னிக்கலா முன்வைக்கிறாங்க. உடனே அந்த ஒரு கூடுதலான ஒரு வார்த்தையும் சேர்த்தே பயன்படுத்துறாரு. G-Square மாப்பிளைக்காக தான் நீங்க எல்லாம் உழவு மெனக்கிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இதுலயும் பொலிட்டிக்கல் கமெண்ட் எப்படி பார்க்கிறீங்க சார்? அதாவது சொன்னதுமோடு மட்டுமல்லாமல் மீண்டும் ஒரு முறை எந்திரிச்சு he reiterates it. அதுக்கப்புறம் திரும்பவும் எந்திரிச்சு அதுல என்ன தப்பு அப்படிங்கிறாரு. நீங்க ஆதவ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாதிரி முரட்டு பீசு மாதிரி சும்மா எந்திரிச்சு சும்மா மடமடான்னு கத்திட்டு ஆதவ அர்ஜுனாவுக்கும் திமுகவுக்கும் இருப்பது பர்சனல் பகையாக பார்க்கிறேன். விஜய்க்கும் திமுகவுக்கும் இருப்பது விளையாட்டு பகையாக பார்க்கிறேன். ஏதோ சினிமா ஃபீல்ட்ல இருந்திருப்பாரு, வந்தாரு, அது ஒரு விளையாட்டு பகை. செங்கோட்டையனுக்கும் திமுகவுக்கும் இருப்பது எனக்கு இட்ஸ் குவைட் ஈஸி டு டேர்ம் இட். இது அரசியல் பகை தான். அவர் அதிமுக இருந்தாரு, இவங்க திமுக இருந்தாரு. ஆனால் நிர்மல் என்கின்ற இந்த நபர் சித்தாந்த பகை இருக்கு. ஒவ்வொன்றும் விஷம். ஒரு கால் விஜய் அரசுக்கு ஒரு கேவலம், ஒரு அசிங்கம். இது துருவாயால் ஒரு பிரச்சனை விஜய் அரசுக்கு வர இருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக நிர்மலால் தான் நடக்கும். எழுதி வையுங்கள். ஏன்னா தமிழ்நாட்டை அதனுடைய போக்கிலிருந்து திசை திருப்புகிறார். எதை பார்த்து நிர்மலுக்கு போஸ்டிங் கொடுத்திருப்பாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. கடந்த காலங்களில் நிர்மல் இது போல பல கட்சிகளில் இருந்த போதெல்லாம் அவர் எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலும் அந்த கட்சிகளில் பயணிக்கவில்லை. பழனிபாபா அவர்கள் சொல்லி காட்டுவதைப் போல நான் குதிரைகளை மாற்றி இருக்கலாம், அடைகின்ற இலக்கை மாற்றியதில்லை அப்படின்னு சொன்னார். அதுதான் அரசியல் அடிப்படையாக இருக்க முடியும். ஆனால் இவர் குதிரையை மாற்றவில்லை, அடைகின்ற இலக்கை மாற்றிட்டார். அவர் குதிரை RSS குதிரை தான், அதுல அவர் தெளிவா இருக்கார். ஆனால் அடைகிற இலக்கு தான் கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சித்தாந்தத்திற்கு சம்பந்தமே இல்லாமல் பெரியாரை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சிக்கு வருகிறார். இவர் ஒரு RSS காரர். இன்றளவும் RSS சுயம் சேவக் என்பதில் இப்போ திமுகவில் கூட நிறைய பேர் RSS காரங்க சேரலாம். ஆனால் அவர்களை சித்தாந்த அடிப்படையில் திமுக எதை பேச வைத்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே நிர்மல் சித்தாந்த அடிப்படையில் கூட மிகச்சரியாக பார்த்தால் நிர்மலை எங்க நிக்க வைக்கிறாங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. தட் இஸ் a மெசேஜ். திருப்பரங்குன்றத்தில் நிற்க வைத்து நிர்மலை ஜெயிக்க வைப்பதில் ஒரு மெசேஜ் இருக்கிறது. அதே போல
முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரை எப்படி பெரியாரை வந்து சொல்லுவாங்க, பாப்பானையும் பாம்பையும் பார்த்தா பாம்பை விட்டுட்டு பாப்பான் அப்படின்னு பெரியார் சொன்னாரு. அடிப்படை ஆதாரம் இல்லாத செய்தி இருக்கா அந்த மாதிரி ஏதாவது? ம். அண்ணா அவர்களை பத்தி சொல்லும் பொழுது இல்லை என்று சொல்ல நான் உத்தம புத்திரனும் அல்லன்னு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று சொல்லுவாங்க. அது அடிப்படை ஆதாரம் இல்லாத செய்தி. அதுக்கு எங்கேயாவது ஒரு ஆதாரம் இருக்கா? அப்படி எங்கேயா பேசினார் அப்படி எவனாவது கிறுக்கி வச்சிருந்திருப்பான். ஆனால் அவர் பேசியதாக நேரடி தரவுகள் வந்து எதுவுமே இருக்காது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் முரசொலி மாறனை நான் அனுப்புறதுக்கு காரணம் அவருக்கு தான் ஹிந்தி தெரியும்னு சொன்னாருன்னு. அதற்கு அடிப்படையில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்றால் ஆதாரம் இருக்காது. அதுபோலத்தான் இத்தனைக்கும் முந்தானேத்து நிர்மல் பேசிய வதந்தியில முக்கியமானது என்ன அப்படின்னா, மஞ்சள் துண்டை வந்து ஜோசியத்தை பார்த்து தான் போட்டாரு. போட்டவர் அதற்கான விளக்கத்தையே எழுதியிருக்கிறார். இப்படி ஆரம்பிச்சது. இப்ப அப்ப மஞ்சள் துண்டை வந்து ஜோசியம் பார்த்து போட்டாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு துண்டு போட்டிருந்தாரு. அது எதுக்காக போட்டாரு? இல்ல, ஜோசியத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கை இருப்பவர். உதாரணத்துக்கு விஜய் ஜோசியத்தின் மீது நம்பிக்கை இருப்பவர். அரகஜா வைத்துக் கொள்வார், கயிறு கட்டி கொள்வார். முதலாக கொடியேற்றுவதாக இருந்தால் கூட புஷி ஆனந்த் வந்து மஞ்சப்பையில தான் அதை தூக்கிட்டு வருவாரு. தன்னுடைய ஜோசியக்காரருக்கு போஸ்டிங் போடுவாரு. பிஜேபி RSS எதிர்த்து பேச மாட்டார். ஏன்னா ஒரே சித்தாந்தத்துல வந்து ஜோசியக்காரர் நம்புறதுனால ஒரு இருக்கு. எத்தனை இடத்தில் தான் ஏற்றுக்கொண்ட கடவுள் சட்டத்தின்படியும் கான்ஸ்டியூஷன் படியும் ஒன் ஹூ இஸ் நாட் அ முஸ்லீம் ஆர் கிறிஸ்டின் ஆர் இது வந்து அவர் வந்து ஆல்ரெடியா வந்து ஹிந்து தான். அரசமைப்பு சட்டத்தின்படி தான் ஏற்றுக்கொண்ட மதத்தையே விமர்சித்து பேசிய ஒரு நபர். ஆனால் ஜோசிய நம்பிக்கைக்காக இப்ப வந்து விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரியாருடைய கொள்கைகள்ல இன்ன இதுல ஏத்துக்கிறோம், இன்ன இதுல மாறுபடுறோம் சட்டமன்றத்திலே பேசிட்டார். நமக்கு விஜய் வந்து கிளியர் தான். ஆனால் தான் வாழ்நாள் முழுக்க மூடநம்பிக்கையை எதிர்த்தவர், துரோணாச்சாரியுடைய செயல்பாடுகளை எதிர்த்தவர், சாதிய பாகுபாடுகளை களைவதற்காக எதிர்த்தவர். எவ்வளவு அழகா ஒரு நூற்றாண்டு கால நாயகனை ஜோசியம் பார்த்து துண்டு போட்டாருன்னு ஒரு பொய்யை பேசிவிட்டு நிர்மலால் செல்ல முடியும். பிகாஸ் நிர்மல் கம்ஸ் ஃப்ரம் சச் அ ஃபில்தி பேக்ரவுண்ட். நிர்மலுடைய பின்புலம் அப்படிப்பட்டது. RSS என்பது வதந்திகளால் நிறைந்த ஒரு அமைப்பு. வதந்திகளால் ஆட்சியையே பிடித்து விடலாம், கலவரத்தை நிறைவேற்றி ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நினைக்கின்ற ஒரு அமைப்பு. அப்படிப்பட்ட RSS பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் தேவேந்திர பட்னாவிஸ் போல யாரோ கிராம மக்கள் புல்கார் சாமிகளை அடித்து விட்டால் அதை முஸ்லிம்கள் தான் அடித்தார்கள் என்று திசை திருப்ப முடியும். அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தையும் அடைய முடியும். என்றோ செத்துவிட்ட அவுரங்கசீப்புடைய புதைவிடத்திலிருந்து அவரை புதைத்து வெளியே எடுத்து விட்டால் நமக்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவுக்கு ஏற்பட்ட அசிங்கம் வந்து கலைக்கப்பட்டு விடும் என்ற ஒரு பிரச்சாரத்தை RSS செய்ய முடியும். அதேதான் நிர்மலுடைய வேலை. இங்க நிர்மலை தான் டீகோட் பண்ணணும், விஜய் அல்ல. விஜய் எதுக்காக டீகோட் பண்ணணும்னா, விஜய் நீ எதுக்கு இவன் கொண்டு போய் அந்த ஒரு சட்டத்துறை என்கின்ற ஒரு பெரிய பொறுப்பையும் மின்சாரத்துறை என்கின்ற பொறுப்பையும் ஏன் கொடுத்த? என்ன அடிப்படை தகுதி? ஆதவுக்கு என்ன தகுதி நமக்கு தெரியும். எப்படி ஓடி இந்த ஆட்சியை தக்க வைத்ததிலும் அமைத்ததிலும் ஆதவுக்கு பெரிய பங்கு இருக்குன்னு மறுப்பீங்களா? ஒரு இடத்துக்கு ஓடுனதுலயும் வந்ததுலயும் பொருளாதார செலவு பண்ணதுலயும் ஆதவுக்கு இருக்கிற பங்கை மறுக்க முடியாது. அருண் ராஜேஷ் IRS ஆபீசர், புஷி ஆனந்த் எல்லாருக்கும் மேல, விஜய்க்கு அடுத்து புஷி ஆனந்த் இத்தனை வருஷமான ஒரு லாயலிஸ்ட், செங்கோட்டையன் ஒரு சீசன்ட் பொலிட்டீஷியன், ஒரு வெட்டரன். இதெல்லாம் ஒரு பக்கம். இவன் சின்ன பசங்களுக்குலாம் ஏன் கொடுத்தீங்க? ரமேஷுக்கு இவருக்கு பரவேஷுக்குலாம் ஏன் கொடுத்தீங்க? பொடி பசங்களுக்குலாம் எதுக்கு அமைச்சர் கொடுத்தீங்க? அப்படின்னா தே ஆர் ஆல் லாயலிஸ்ட். ஹூ இஸ் நிர்மல்? நீங்க சிங்கிள் அவுட் பண்ணி பாருங்க நிர்மலை. அருண் ராஜ் IRS ஆபீசர், ரிசைன்மெண்ட் வந்தார். மத்த எல்லா ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க. ஹூ இஸ் நிர்மல்? RSS ஆல் புகுத்தப்பட்ட ரெட் ஷிப் தான் நிர்மல். நிர்மல் என்னைக்குமே உண்மையை பேச மாட்டார். இதற்கு முன்னர் கடந்த காலங்களில் பல முறை நீதிமன்றங்களில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் வதந்தி பரப்பியதற்காக. திமுக ஆட்சி காலத்திலே ஒரு வெள்ளம் வருகிறது. அந்த வெள்ளத்தை பற்றி பேசுவதற்கு பதிலாக ஒரு வீடியோ போடுறார். எப்படி பாருங்க, கட்டுக்கடங்காம வெள்ளம் போச்சு, இந்த அரசு இப்படி தோத்துருச்சு அப்படின்னு. அந்த வழக்கு அவதூறாக மாதிரி நீதிமன்றம் போகிறது. நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்கிறார். வியட்நாமில் நடந்த ஒரு சம்பவத்தை தமிழ்நாட்டில் நடந்ததாக பொய்யாக தெரியாமல் சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. இவைகள் எல்லாம் நிர்மல்குமாரின் சாதனைகள். நிர்மல்குமார் பல கட்சி மாறினாரு என்பதில் ஏறுகின்ற குதிரையை மாற்றலாம், ஆனால் அடைகின்ற இலக்கை மாற்றக்கூடாது. ஆனால் இலக்கையே மாற்றி குதிரையில் RSS பயணிக்கக்கூடியவர் நிர்மல்குமார். அந்த கேள்வி அதனாலதான் எழுது. இப்ப மரியாதைக்குரிய எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் கூட எந்திரிச்சு இன்னைக்கே சட்டமன்றத்தை சொன்னார். எத்தனை பேர் கட்சிகள் வந்து அது யதார்த்தம், ஆனால் இருக்கின்ற இடத்துக்கு விசுவாசமா இருக்கிறாங்கன்னா அவர் இருக்கின்ற விஜய்க்கு விசுவாசமாக இல்லை, அவர் RSSக்கு விசுவாசமாக இருக்கிறார். அவர் தொடுக்கின்ற ஒவ்வொரு தாக்குதலும் திராவிடம் என்கின்ற இந்த கொள்கையை அழித்து விட வேண்டும் என்கின்ற சித்தாந்த வெறி கொண்டு ஒரு பக்க RSS காரனுடைய வெறி நிர்மல்குமாருடைய பொய்ப்பிதற்றிலிருந்து வெளிப்படுகிறது. அதை இன்னொரு சொல்றேன் கேளுங்க.
இன்னைக்கு நடந்ததே வச்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கேள்வி என்ன? ஏற்கனவே கையகப்படுத்தி பணத்தை கொடுத்து விட்டு வச்சிருக்கீங்களா, இப்ப அவங்கள திருப்பி கொடுப்பீங்களான்னு. அதற்கு பதில் சொல்ல எழுந்தவர் இங்க நிறைய தவறான தகவல்களை சொல்லிவிட்டார்கள். கேள்விக்கு அது பதில் அல்ல. முதல்ல தவறுங்கிற வார்த்தையை பற்றியே அவையில பெரிய விவாதம் நடந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு முறையும் நிர்மல் இருந்துச்சு தவறான கருத்தை சொல்லிட்டாங்க. உன் கருத்தை நீ சொல்லு, அது தவறா இல்லையான்னு சபாநாயகர் சொல்லுவார். சரியா? இது தவறான கருத்து சொல்லிட்டாங்க. இதுவே முதல்ல தப்பு. தவறுக்கு இலக்கணத்திலே விடை பார்த்தால் இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்புக்கு பேர் தான் RSS. அந்த RSS வந்த குழந்தை தான் நீ. சும்மா சொல்லல எதிர்கட்சி தலைவர் சங்கி நிர்மல்குமார், பக்கா சங்கி, ஆபத்தான சங்கி. தமிழ்நாட்டுக்கு இன்னொன்னு என்னன்னா, எதை போட்ட ஐடி விங் தலைவராக வேற பிஜேபியில இருந்தாலும் அப்ப பாத்துங்க எவ்வளவு பெரிய குவாலிபிகேஷன். ஒரு அமித் மால்வியா அப்படிங்கிற இன்னொரு ஐடி விங் தலைவரால தான் மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சுக்கு எதிராக 10க்கும் மேற்பட்ட வழக்குகளை இந்தியா முழுக்க போட்டாங்க. பொய்யா திரிச்சு சனாதனம் என்கின்ற தமிழ்நாட்டில் சனாதனம்னா என்ன புரிஞ்சுக்குவோம்னா ஏற்றத்தாழ்வு நம்ம புரிஞ்சுக்குவோம், அவ்வளவுதான். மற்றபடி வடநாட்டில் அது வேற மீனிங் இருக்கலாம். ஆனால் இந்து மதத்திற்கு இந்துக்கள் 80% இந்துக்கள், he is calling for genocide against 80% Hindus என்று பரப்பியவர் நிர்மல்குமாரனுடைய வாத்தியாரு அமித் மால்வியா. சோ அமித் மால்வியா, இது நிர்மல்குமார் clearly knows what it takes to disturb the peace and tranquility. ஒரு மாநிலத்தில் அமைதியை சீர்குலைப்பதற்கும் ஒருவரை சீண்டி விடுவதற்கும் எதை பேச வேண்டும் என்று நிர்மல்குமாருக்கு தெரியும். காரணம், பயிற்சி எடுத்த இடம் வதந்தியின் கூடாரம். அப்ப புத்தமிழறிஞர் கலைஞர் ஜோசியத்தை பார்த்து மஞ்சள் துண்டு போட்டாருன்னு சொல்லும் போதே வசம் வச்சு தேய்ச்சி விட்டுருக்கணும். ஆனால் இப்படி ஒவ்வொன்றுமே எல்லாமே வதந்தி தான். நீங்க நிர்மல்குமார் உண்மையை ஒரு காலம் ஓபன் சேலஞ்ச் ஒண்ணு கூட உண்மை பேச மாட்டாப்ல. 90% இடம் கையகப்படுத்தப்பட்டு விட்டது என்பது உண்மை. இப்ப நான் ஒரு கேள்வி குறைப்பாக்க எடப்பாடி பழனிசாமி மேட்டருக்கு வந்துருவோம். அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, கொடுத்துட்டீங்களான்னு கேட்கிறாரு. ஒரு தவறான தகவலை நீங்கள் பதிய வைத்து விட்டீர்கள் அப்படிங்கிறார். என்ன தவறான தகவல்? இல்ல 90% கேட்ட கேள்வி என்ன, வாங்கினவங்களுக்கு திருப்பி கொடுப்பீங்களா? அதுக்கு பதில் எப்ப சொல்றாரு தெரியுமா? ஃபோர்ஸ்ஃபுல்லா கொடுத்துட்டாங்க, நிர்பந்தப்படுத்தி கொடுத்துட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை, அது கொடுக்கறது சம்பந்தமா முதலமைச்சரோட ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப உன்கிட்ட பதில் இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு அது அப்பதான் G ஸ்கொயர் எல்லாம் கிளப்பி விடுறாப்ல. அப்ப இவங்க என்ன கத்துக்கிட்டு வந்திருக்காங்க? இதே ஆதவுக்கும் சொல்லி கொடுக்குறாரு. மச்சா ஆதவ நீ கவலைப்படாத, ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னு வை, உடனே திமுக காரங்க ஏதாவது அவதூறு வீசி விட்டுரு, அவங்க எந்திரிச்சு ஏதாவது டென்ஷன் இல்லை. அதையும் நீ பிடிச்சாச்சு. அதை எதிர்கட்சி தலைவரும் சொல்லிட்டாரு. மரியாதைக்குரிய ஆஸ்டின் அவர்கள் எந்திரிச்சு எப்போதும் பேசுவாருன்னா, யார் தப்பு இல்லைச்சாலும் அதை எந்திரிச்சு பேசுவோம் அப்படின்னா, அப்ப இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கும். நீங்க வதந்திகளை கிளப்புனீங்கன்னா அதை ஏடா வதந்தி கிளப்புறதெல்லாம் பெருமையா பேசுவீங்களா? ஆதவ எந்திரிச்சு இப்ப பாத்தீங்களா உங்களுக்கே நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப நீ வதந்தி பரப்புன்னு நீயே ஒத்துக்கிறியா? அப்ப இங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிர்மல்குமார் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலே சொல்லவில்லை. என்ன விஷயம் அப்படின்னா அதற்கு பதிலே இல்லை. இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா, இதை பற்றி அவர்கள் யோசிக்கவே இல்லை. இப்ப வருவோம், G ஸ்கொயர் மாப்பிள அப்படிங்கிறார். சரிப்பா, ரைட்டு. இப்போ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. G ஸ்கொயர் மாப்பிளைய திருப்திப்படுத்துறதுக்காகவே ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்தாதான் தப்பு சட்டப்படி, கரெக்டா? அதைத்தான் தங்கம் தண்ணன் சார் எந்திரிச்சு சொல்லிட்டாரு. நாங்க அழைச்சு சோழிங்கநல்லூர்ல இருந்து எல்லா இடத்தையும் காட்டணும். இத்தனைக்கும் நமக்கும் பாஜகவுக்கும் எவ்வளவு டஃபா ஓடிக்கிட்டு இருக்கு அந்த காலகட்டத்தில் தான். அந்த காலகட்டங்களில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுகிறார். பொன்முடி அவர்கள் மீது வழக்குகள் தொடுக்கப்படுகிறது. டாஸ்மாக்ல இடி விஷயங்கள் நடக்கிறது. பெரிய அளவில் மோதல் நடக்கிறது. கல்விக்கான நிதியை ரிலீஸ் செய்ய முடியாது தர்மேந்திர பிரதான் மிரட்டி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் திருடர்கள் என்று ஒரு பக்கம் நரேந்திர மோடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். திமுகவை எதிர்ப்பதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல தான் இப்படி ஒரு ஏர்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக பேசி பல இடங்களை காட்டி ஒன்றிய அரசு தான் இதை தேர்ந்தெடுக்குது. இப்ப பிரச்சனை என்னன்னா, இது எப்ப தவறாகும்? அப்ப நான் ஒரு வாதத்துக்கு வர்றேன் உண்மையிலே. ஏன்னா இவங்க இந்த திருச்சி விடுறது திரிபு வாதங்கள் தான். மெயின் வாதம் என்னவா இருந்திருக்கணுங்கிறதே நான் சொல்றேன். மெயின் வாதம் என்னவாக இருந்திருக்கணும்? இரண்டாவது ஒரு விமான நிலையம் வேண்டும் என்பதில் தாவேகாவிற்கு கருத்து இருக்கிறதா, மாற்று கருத்து இருக்கிறதா? சொல்லுங்க பாப்போம். மீனம்பாக்கமே எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம்னு சொன்னாலும் அப்ப அந்த எக்ஸ்டென்ஷன்ல உள்ள அப்பாவிகளுடைய இடம் போகுமே. அப்ப அது சின்ன சிம்பிள் வாதம். அது அங்க ஒத்து வரல. மீனம்பாக்கம் எக்ஸ்டென்ஷன் செட் ஆகி வரல. அதுக்கப்புறம் தான் அப்ப
இந்த கொள்ளளவு பத்தாது, நம்ம வந்து இன்னும் எதிர்காலத்துல இதே போல 10 மில்லியன் பேரை வந்து அகாமடேட் பண்ணியிருப்போம் என்றெல்லாம் நிர்மல்குமார் பேசுகிறார். எத்தனை பேரை கொண்டு வரணும்? பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கும் ஆந்திரா ஏர்போர்ட்டுக்கும், பெங்களூருக்கு வந்து தனியா ஒசூர் கிட்ட கட்டுறாங்க, ஆந்திரா தனியா புது ஏர்போர்ட் கட்டுது. அப்பதான் வந்து இந்த காரிடார் இது வந்து இந்த காமர்ஸுக்கான, அதாவது பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு வந்து நம்மளால போக முடியும். இது முக்கியமாக கார்கோ சம்பந்தப்பட்டது. இதுக்கு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தை வச்சாதான் சரி வரும் என்றெல்லாம் பல ஆய்வுகள் செய்து வைக்கப்பட்டது. இப்ப ஏன் கேள்வி என்னன்னா, ரியல் எஸ்டேட் செய்வதற்காகவே ஒரு 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 விஷயத்தை வந்து அப்ரூவல் பண்ணி கொண்டு வந்தா தானே தப்பு? நான் பிசினஸ் பண்ணணும், எனக்கு வந்து பரந்தூர்ல வந்து ஏற்கனவே ஒரு 1000 ஏக்கருக்கு மேல 2000 3000 10,000 ஏக்கர் இருக்குது பரந்தூர்ல. எனக்கு அதை ப்ரமோட் பண்ணணும் போல தெரியுது, என்ன பண்ணலாம்? உனக்காக ஏன் கவலைப்படுற, நான் உனக்காக ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரேன் அப்படின்னா தானே நீங்க கேட்கணும். இப்ப இங்க ஏர்போர்ட் வரப்போகுது, நான் போய் பக்கத்துல ஒரு இடம் வாங்கி இதை வித்துறலாம்னு நினைக்கிறேன், இது தப்பா சட்டப்படி? ம். உங்கள் வாதத்தை சரியென்று ஏற்றாலுமே அது தப்பில்லையே. அப்ப இதுல எப்படி கொண்டு வராங்கன்னா, இப்ப ரெண்டே கொஸ்டின் தான். நான் முன்கூட்டியே அங்க இடம் வாங்கி வச்சிருந்து, நான் முன்கூட்டியே அதை ப்ரமோட் பண்ற ஆர்வத்துல இருந்து, இல்ல என்கிட்ட முன்கூட்டியே பல ஆயிரம் ஏக்கரங்கள் இருந்திருந்து அதை ப்ரமோட் பண்றதுக்காக அப்பாய் மக்களுடைய இடத்துல நான் ஏர்போர்ட்டை கொண்டு வந்தானா? அதை சொல்லு, பதில் அதை சொல்லு. ஒரு வாதத்துக்கு என்ன நேத்துல இருந்து என்ன பரப்பிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, திமுகவுடைய வந்து ரியல் எஸ்டேட் போயிடுச்சுன்னு பதறிட்டு இருக்கானுங்க, திமுகவுடைய ரியல் எஸ்டேட் போயிட்டு பதறிட்டு இருக்கானுங்க. இப்போ ஒரு குரூசியலான ஒரு கொஸ்டினுக்கு வருவோம். இந்த ஏர்போர்ட் இல்ல, ஆல்டர்னேட்டிவ் ஏர்போர்ட்டை பற்றி விஜயுடைய திட்டம் என்ன? அப்பவும் வந்து நிலம் கையகப்படுத்தணும் அல்லவா, விவசாயிகளுடன் இவங்க ஆளு பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, படிக்கிறேன் கேளுங்க. யாரு? டிவிகே காங்கிரஸ் சுமூக உறவின் சாம்பியன் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. Why does INC Tamil Nadu support the TN government's decision to cancel the Parandur airport project? Detailed explanation தான் நம்ம ஏன் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு. சரியா? இதுல நிறைய போட்டிருக்காரு, என்விரான்மெண்டல், வாட்டர் பாடிஸ், ப்ரொசீஜரல். இப்ப வந்து அவருடைய டிமாண்டை படிக்கிற கேளுங்க. கேலி கூத்து பண்ற ஒரு பைத்தியக்காரன் கூட புரண்டு சிரிப்பான் இந்த டிமாண்டை படிச்சா. ரிட்டர்ன் அக்வயர்ட் லேண்ட் டு பீப்புள் இமீடியட்லி. சரி, இப்ப அதுக்குதான் கேள்வி கேட்டாங்களேப்பா எடப்பாடி. அவரோட டிமாண்ட் படிக்கிறேன் கேளுங்க. மூணுமே சிரிப்பா இருக்கும். ஒண்ணு, இதுக்கு தான் எடப்பாடி கேட்டாரு, ஏற்கனவே வாங்கினது என்ன கொடுப்பீங்கன்னு, அதை பத்தி அவங்ககிட்ட கிளாரிட்டியே இல்ல. சரியா? ஒண்ணு. ரெண்டாவது, ஐடென்டிஃபை அனதர் லொகேஷன் ஃபார் செகண்ட் ஏர்போர்ட் வித்தின் 3 months. ஆடா பாவி, 3 மாசத்துல 9-10 ஆண்டுகளாக இது சம்பந்தமாக இவ்வளவு ரிப்போர்ட் எடுத்து, இவ்வளவு ஃபீசிபிலிட்டி டெஸ்ட் எடுத்து, இவ்வளவு என்விரான்மெண்டல், அந்த அவர் சொன்னார் பாத்தீங்களா, என்விரான்மெண்ட் டெஸ்ட் எல்லாம் ஃபுல்லா முடியல, ரைட்? அதுக்கே இவ்வளவு காலம் ஆகி போச்சே. உங்க வாதத்தை ஏத்துக்கிட்டா இருந்தா கூட 3 மாசத்துல வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இடத்தை வந்து கொண்டு வரணுமா? சரியா? மூணாவது, இன்கொயரி இன்டு லேண்ட் ஸ்பெகுலேஷன் ஆக்டிவிட்டி இன் பரந்தூர் பை பொலிட்டீஷியன்ஸா. அப்போ பொலிட்டீஷியன்ஸ் வந்து இதுல ஏதாவது லேண்ட் ஸ்பெகுலேஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்கொயரி பண்ணணுமா? இப்ப நான் கேட்கின்ற கேள்வி, இந்த மூணுமே கூத்தா இல்ல? முதல்ல இப்படி எடுப்பதாக இருந்தால், ஏற்கனவே பணம் கொடுத்து வாங்கிவிட்ட அந்த நிலங்களை எப்படி திருப்பி தர போகிறோம், எப்படி அந்த பணத்தை திருப்ப பெற போகிறோம் என்கின்ற திட்டம் இல்லாமல் ஒரு ரத்து நடவடிக்கை எடுக்க முடியுமா? இப்ப வந்து டிமாண்ட்னு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. ரெண்டாவது, 3 மாசத்துல பிக்ஸ் பண்ணணுமா? டேய், படிச்சுதான் வரீங்களாடா நீங்களா அரசியலுக்கு? 3 மாசத்துல பிக்ஸ் பண்ணணுமா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் லேண்ட? பிக்ஸ் பண்ணிட்டு இப்ப இன்னைக்கு எவ்வளவு தேவை இருக்குன்னா, 9 ஆண்டுகளுக்கு மேலாக பிக்ஸ் செய்யப்பட்டு, தீர்வு செய்யப்பட்டு, வசதிகள் செய்யப்பட்டு, ஃபீசிபிலிட்டி பார்த்து, இதுதான் தேவை என்று தெரிந்து அந்த மக்களிடத்துல பேசி அந்த போராட்டங்களை பார்த்து, எல்லா ப்ராஜெக்ட் எடுக்கும்போது வீரியத்துக்கு ஏற்ற போராட்டங்கள் வரும். எத்தனை பேர் பாதிப்பு, எத்தனை பேர் பலன் என்கின்ற கணக்கிலே வந்து ஒரு பாதிப்புகள் வரும். அதை கடைசியில நம்ம ஈவாலுவேட் பண்ணுவோம், மக்கள் போராட்டங்களை முன்வைத்து. அப்போ அது எல்லாத்தையும் ஈவாலுவேட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து கொடுத்து முடிச்ச ஒரு ப்ராஜெக்ட, 9 ஆண்டுகள் பார்த்த ஒரு ப்ராஜெக்ட, ஆல்டர்னேட்டிவ் ப்ராஜெக்டுடைய அலோகேஷன், ஆல்டர்னேட்டிவ் ப்ராஜெக்டுடைய டீடைல்டு ரிப்போர்ட்டே இல்லாம கேன்சல் செய்யக்கூடிய ரீல்ஸ் வெறி பிடித்த விஜய். ரீல்ஸ் வெறி பரந்தூர் கேன்சல் பண்ணிட்டோம். இந்த தமிழ்நாடு இன்னும் எவ்வளவு கேவலங்களை சந்திக்க போகிறது என்பது பயமா இருக்குது. இன்னும் எவ்வளவு அசிங்கத்தை சந்திக்க போகிறோம். ரீல்ஸ் வெறிங்க, ரீல்ஸ் வெறி முத்தி போயிருக்குது ரத்த நாளம் எல்லாம். ஒரு ப்ராஜெக்ட் கேன்சல் பண்றதுக்கு முன்னால அதற்கான தீர்வு என்ன? நீங்க ஏற்கனவே இந்த 3 விஷயம் தான் இருந்திருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? திமுக காரங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்ணாங்க, முதல்ல அந்த என்கொயரி எடுத்துக்கணும். ஏற்கனவே 3 ஃபைல ஓபன் பண்றேன்னு சவால் விட்டு மொக்க வாங்கிட்டு இருக்காரு. டெய்லி மரியாதை எதிர்கட்சி தலைவர் 72 மணி நேரம் ஆச்சு, 82 மணி நேரம் ஆச்சுன்னு கணக்கு போட்டுட்டு இருக்காரு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உண்மையிலேயே
அந்த மக்களின் நலன் மீது அக்கறை வைத்து இல்லாமல் அரசியல்வாதிகளுடைய லேண்ட் அக்யூசிஷன், அதாவது ரியல் எஸ்டேட்டுடைய தொழில் நலனுக்காகத்தான் இது செய்யப்பட்டது என்பது உண்மை என்றால் முதல்ல அந்த கோணத்தில் விசாரணையை முடுக்கி விட்டிருக்க வேண்டும். அப்ப உங்களுக்கு நீங்க அந்த கோணத்தில் விசாரணை பண்ணிருந்தீங்கன்னா இது பரந்தூர் தகுதியான இடம் என்பதற்காக செய்யல, இவங்க ரியல் எஸ்டேட் செய்யறதுக்காக தான் இதை செஞ்சிருக்காங்க, அதனால கேன்சல் பண்றோம்னு நீங்க ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சு கேன்சல் பண்ணிக்கணும். கரெக்டா இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது இது வைக்கிறார் பாருங்க, டிமாண்டு 3 மாசத்துல அல்டர்னேட்டிவ் இடத்தை எடுத்து, அதுதான் தங்கம் தென்னர் சார் சவால் விடுறாரு, நீ எப்படி நீங்க பண்றீங்க நானும் பாக்குறேன், எப்படி இன்னொரு இடத்த எடுக்க தானே செய்வீங்கன்னு. இன்னொரு அல்டர்னேட்டிவ் இடத்தை எடுத்து அதுக்கான டெஸ்ட்டை முடிச்சு அதுக்கான அப்ரூவலை வாங்கி அதுக்கான அக்யூசிஷன் பண்ற சிச்சுவேஷன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இது கேன்சல் செய்யப்படுகிறது, இது அப்ரூவ் செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கணும். அந்த தெம்பு திராணி ஆற்றல் இருக்குதா? ரீல்ஸ் வெறி பிடித்த மடையர்களே. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வருவோம். ஏற்கனவே வாங்கப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் திருப்பி ஒப்படைத்து அந்த பணத்தை பெற வேண்டும். இதற்கான வேலை வாய்ப்புகளை செய்துவிட்டு அதுக்கு பதில் அமைச்சர் கையில இருந்திருக்கணும். அது இல்லாதனாலதான் ஜி ஸ்கொயர் மொய் ஸ்கொயர்னு இந்த சங்கி செய்திருப்பது. ஓகே, இந்த ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் இல்லாததனாலதான் நீங்க ஓகே முதல்ல வாங்கினவனுக்கு எப்படி கொடுக்க போறோம்? டீடைல்டா ஒரு அமைச்சர் ரிப்போர்ட் இல்லாம எப்படி கேன்சல் பண்ணுவீங்க? ஒரு அமைச்சருக்கு பதில் இல்ல. கரெக்டா கேட்டார் எடப்பாடி பழனிசாமி, அதுக்கு பதில் இல்ல, அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறமா முதலமைச்சர் பேசிட்டு சொல்லுவோம். கேளுங்க அந்த வீடியோவை. கேட்ட கேள்விக்கு அங்க பதில் இல்ல. அப்போ ஏற்கனவே பணம் பெற்றவர்கள், ஏற்கனவே அக்யூசிஷன் செய்யப்பட்ட இடங்களை திருப்பி எப்படி தருவோம் என்பதற்கான பதில் இல்லாமல் செய்யப்பட்டது ரீல்ஸ் வெறியிலே. தமிழ்நாட்டின் நலனை, தமிழ்நாட்டு வளர்ச்சியை சுடுகாட்டில் போயிட்டு எரித்த ஒரு வரலாற்று குற்றவாளிகள் இந்த நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, விஜய் எல்லாம். ரெண்டாவது, 3 மாசத்துல ஒரு அல்டர்னேட்டிவ் ப்ராஜெக்டை ஃபைனலைஸ் பண்ணணும். நீங்க அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்கெலிட்டன் ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு தான் நீங்க அடுத்து போயிருந்திருக்கணும். அப்பதான் அது வளர்ச்சிக்கு கரெக்டானது. மூணாவது, அதுல இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குதா ரியல் எஸ்டேட்டுக்கு பண்ணு, ப்ரூவ் பண்ணிட்டுல நீ போயிருக்கணும். அதனால கேன்சல் பண்றேன்னு சொல்லு. அப்ப ஏதோ ஒரு இடம் வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. என்னுடைய பாட்டம் லைனுக்கு வந்துடுறேன். ஏதோ ஒரு இடம் 2வது விமான நிலையம் அமைப்பதற்கு வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அப்ப அந்த இடம் பரந்தூராக இருக்கக்கூடாது என்பது உங்க கருத்து. கரெக்டா? அப்படி புரிஞ்சுக்கலாம்ல? அப்ப நீங்க இந்த 3யுமே ஃபைனலைஸ் பண்ணிட்டு தானே பேசிருக்கணும். ஏன் பரந்தூர் இருக்கக்கூடாது? இல்லை, அது கடந்த காலங்களில் ஆளுங்கட்சியாக இருந்தவர்களுடைய ரியல் எஸ்டேட் வெறிக்காக செய்யப்பட்டது. ப்ரூவ் பண்ணு, மக்கள் நாங்களே ஏத்துக்கிறோம், அதனாலதான் இது வேணாம். இல்லை, இது தேவைதான், ஆனால் பரந்தூர் தேவையில்லை அப்படிங்களா? அப்ப அல்டர்னேட்டிவ் எடுத்துட்டீங்களா? ஆம், அல்டர்னேட்டிவ் எடுத்தாகி விட்டது. செய்யே. இல்ல, இப்ப நாங்க இது வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஐயோ, ஏற்கனவே கொடுத்த காசெல்லாம் இல்ல, அதுக்கான முடிவு எல்லாம் எடுத்துட்டோம். செய்யே. இதை செய்யாமல் உடனடியாக இதை ரத்து என்று சொல்வது குரங்கு கையில் பூமாலை கிடைத்ததை போல இன்றைக்கு தாவேக்கா கையில் இந்த ஆட்சி கிடைத்து அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, தெளிவா சொல்றேன் பாருங்க. இந்த முட்டாள்தனமான ஆட்சியிலே எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய திமுக வெறியை அரித்து சொரிந்து கொள்ளக்கூடிய சங்கி நிர்மல்குமாருக்கு மட்டும் இதுல பெரிய சந்தோஷம். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பதிந்தீங்க. மீண்டும் நன்றி.